தீப்பரவட்டும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் திருமேனி. நான் நேத்திக்கே சொன்னேன் உங்ககிட்ட, நம்ம அண்ணன் நேத்திக்கு ஒன்று பேசுவார், இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார் அப்படின்னு. இப்போ நேத்திக்கு என்ன சொன்னார்? நான் நிம்மி மாமியை சந்திக்கிறேன்னு சொன்னாரா? இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நான் நிம்மி மாமியை சந்திக்கல, ஆனால் வேற ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன். எனக்கு தொழில்நுட்பத்தில் சில சந்தேகம், அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அங்கே ஒரு முக்கியமான ஒரு நபர் இருந்தார், அவரை பார்த்து சந்தேகத்தை என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. உள்ளபடியே ஒரு பெரிய வருத்தம். இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை நடத்தக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. அதை தீர்த்து வைப்பதற்கு அவரோட கட்சியில் ஒருத்தர் கூட இல்லைன்னா பார்த்துக்கங்களேன், ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். இதை கூட அண்ணன் நாளைக்கு மேடையில் பேசுவார். இந்த நாட்டை ஆள பிறந்தவனுக்கு தொழில்நுட்ப கோளாறு தீர்த்து வைப்பதற்கு கட்சியில் ஒரு ஆள் கூட இல்லை என்பது எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படின்னு கூட நாளைக்கு நம்ம அண்ணன் பேசுவார். ஏன்னா இதெல்லாம் வரலாறு. அண்ணன் வந்து என்னென்னலாம் பேசியிருக்காரு, அண்ணன் இப்படிலாம் பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அத்துப்படியாக தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம இதை சொல்ல வரோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அப்படியே கண்டென்ட்டை அள்ளி தூக்கி தூக்கி போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, SRM பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு பேச்சு போட்டி. அந்த பேச்சு போட்டிக்கு நடுவர்களாக திரு அண்ணாமலை அவர்களும் திரு சீமான் அவர்களும் போயிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த போட்டிக்கு இன்னொரு நடுவராக பேராசிரியர் ஐயா ஞானசம்பந்தன் அவர்களும் போயிருக்கிறாங்க. அவங்கள வரவேற்று தனியாக ஒரு அறையில் உட்கார வச்சுட்டு நம்ம அண்ணாமலை ஜி, நம்ம சீமான் அண்ணன், அமர் பிரசாத் ரொட்டி போன்றவர்களெல்லாம் தனியாக ஒரு அறையில் போய் உட்கார்ந்து கூடி குழாவி கொஞ்சி எதிர்கால திட்டங்களை பற்றி, எதிர்கால கூட்டணிகளை பற்றி, இது கூட்டணி இல்லையா, அப்புறம் அப்படி மறைமுக கூட்டணி அப்படி அந்த மாதிரி சரி ஓகே டன். அதாவது மறைமுக கூட்டணியை பற்றி விவரமாக பேசுவதற்காக அவர்கள் ஒரே அறையில் கூடி பேசியிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து மேடையில் பேசும்போது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தை, நான் தேசியத்தில் தமிழை தேடுகிறேன், அண்ணன் தமிழ் தேசியத்தை தேடுகிறார். எப்பட்றா உங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் வார்த்தை. உங்களுக்கு மட்டும் எப்படித்தான் இப்படியெல்லாம் வார்த்தை கிடைக்குதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் வந்து தேசியத்தில் தமிழை தேடுறாரா, இவர் வந்து தமிழ் தேசியத்தை தேடுறாரா? எப்படி? அண்ணாமலை அவர் வாயிலேயே ஒத்துக்கொண்டிருக்கிறார், தேசியத்தில் இவர் தமிழை தேடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேசியம் என்பதில் இவர்கள் வெறும் ஹிந்தி மொழியை மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள், சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள், அவனை அங்கே தேடினாலும் தமிழ் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒத்துக்கிட்டாரா? இப்போது அண்ணாமலை பேசின இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் நேற்றுக்கே சொன்னேன், ராஜா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசினார் அப்படின்னு. இப்போ ராஜா பேசினதையும் அண்ணாமலை பேசினதையும் அப்படியே ஒட்டி வச்சு பாருங்களேன். ராஜா என்ன சொன்னார்? நமது கலாச்சாரத்தையும் நமது பண்பாட்டையும் நமது இந்துத்துவத்தை பற்றியும் தான் திரு சீமான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி திரு ராஜா சொன்னார். இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் தேசியத்தில் தமிழை தேடுகிறேன், அண்ணன் வந்து தமிழ் தேசியத்தை தேடுகிறார். அண்ணன் வந்து ஒரு களத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தளபதி அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். அது என்ன தளபதி? இல்லை, எனக்கு புரியலை. திரு சீமான் அவர்கள் சொந்தமாக ஒரு கட்சியை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர். அவர் தளபதியெல்லாம் கிடையாது, அவர் தான் அந்த கட்சிக்கு வந்து தலைவர். அவருக்கு கீழே வேணா தளபதிகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது களத்தில் ஒரு மிகச்சிறந்த தளபதி அப்படின்னு அண்ணாமலை வந்து எதை பாயிண்ட் பண்ணி சொல்றாரு? அப்படி சொல்றாரு. அதாவது அவங்க ஜி தான் தலைவர், இவங்கெல்லாம் தளபதிகள், இவரும் வந்து அவங்க கட்சியினுடைய ஒரு தளபதி அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை வந்து மறைமுகமாக சொல்லிட்டு போயிருக்காரு. பாருங்களேன், அண்ணாமலை இன்னும் 2 நாள் தான் வந்து மாநில தலைவர் பதவியில் இருக்க போறாரு. அந்த பதவி முடிகிறதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் வெளியே பிரேக் அவுட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். போகும்போதாவது பல உருப்படியான காரியங்களை செய்துவிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது உள்ளபடியே நமக்கு மிகச்சிறந்த சந்தோஷமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னைக்கு சட்டசபையில் மானிய கோரிக்கை கூட்டம் நடைபெற்றது. அந்த மானிய கோரிக்கை கூட்டத்தில் நம்முடைய அதிமுக எம்எல்ஏக்கள் உடைசூழ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் ஒரு பேட்ஜை குத்திட்டு, யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜ் எல்லாம் குத்திட்டு இன்னைக்கு சட்டசபையில் வந்து வழக்கம் போல சத்தம் போட்டுட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. வெளியே போய் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது. இவங்க எல்லாரும் வெளிநடப்பு பண்ணிட்டு வெளியே போனாங்கல்ல, வெளிநடப்பு பண்ணிட்டு வெளியே போகும்போது அங்கே
திரு செங்கோட்டையன் அவர்கள் போகலை. அவர் அங்கேயே உட்காந்துருந்தார். அந்த இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவர் மறுபடியும் வெளியே எந்திரிச்சு போயிருக்கிறார். அப்போது ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் பீப்புள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. உங்களுடைய கட்சியை சேர்ந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்துட்டு வந்தாங்க. இப்போ நேற்றுக்கு கூட போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்துட்டு வந்திருக்கிறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி உண்மையாக அந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும்? ஒன்னா திரு செங்கோட்டையன் அவர்களை பற்றி அவர் பண்ணினது தப்புன்னு சொல்லியிருந்திருக்கணும். இல்லையா அவர் நான் தாங்க அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணுமா? அதையெல்லாம் எதுக்குங்க பேசிட்டு, அதெல்லாம் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, வேறு விஷயமே உங்களுக்கு கிடைக்காதா, அதையெல்லாம் வந்து தேவையில்லாமல் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு. அப்போது என்ன நடக்குதுங்க? அப்போது வெளியே எல்லாரும் பேசுவது உண்மைதானா? அதிமுகவுக்குள் ஒரு 2-3 அணிகளாக பிரிய தொடங்கி விட்டதா? ஏற்கனவே வந்து அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் எல்லாரும் பாஜக பக்கம் போய் நிற்கிறாங்க. நேற்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அதே போல் கேசி பழனிசாமி போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். இப்போ இதன் மூலமாக என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, உடைந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையை தொடர்ச்சியாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாஜக மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இது எந்த இடத்துலையாவது வந்து நாளைக்கு எடப்பாடி வந்து குறுக்கு திரும்பினார் அப்படின்னா, செங்கோட்டையனை வச்சு வேற ஒரு ரூட்டு போடுறதுக்காகத்தான் பாஜக இன்னைக்கு செங்கோட்டையனை வைத்து இந்த கேமை ஆடிக்கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாகவே தெரிகிறது. இதில் வேறு எந்த விதமான ஒரு கருத்துமே கிடையாது. இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. நம்ம விஸ்வகுரு உலக நாடுகளினுடைய போரை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகா உன்னதமிக்க தலைவர். இந்தியா ஏற்கனவே இருந்தது, ஒரு இந்தியா தான் இருந்தது. திரு மோடிஜி அவர்கள் வந்ததற்கு பிறகு பல இந்தியாக்கள் பிறந்து விட்டது. புதிய இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியா என்று எக்கச்சக்கமான இந்தியாக்கள் பிறந்து விட்டது. வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை புதிய இந்தியா பிறந்து கொண்டே தான் இருக்கிறது திரு மோடி அவர்களுடைய பொற்கால ஆட்சியில். என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. கடந்த 6 மாதத்திற்கு முன்னாடி தேர்தல் வருகிற போது திரு மோடி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய பங்குச்சந்தையெல்லாம் அப்படியே நெட்டுக்குத்தாக தூக்கி நிற்கும் அப்படின்னு சொன்னார். தூக்கி நிறுத்திட்டார். நெட்டுக்குத்தா தூக்கி நிறுத்திட்டார். இன்றைக்கு வரலாறு காணாத விதமாக பங்குச்சந்தை என்பது மிக 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 அகண்ட பாதாளத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. பங்குச்சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது. இது நாளைக்கு எங்கெங்கெல்லாம் போய் முட்டும், என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்குது. அதே போல் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது மிக மிக குறைந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்திய அரசு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் விலையை 50 ரூபாயை கூட்டி இருக்கிறது. புதிய இந்தியா பிறந்துருச்சுல. இந்த நாட்டில் நேர்முக வரி, மறைமுக வரி, இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் ரொம்ப தெளிவாக எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்ன ஒரே தலைவர் என்று சொன்னால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். நேர்முக வரி கொசுன்னு சொன்னால் மறைமுக வரி மூட்டை பூச்சின்னு சொல்லிட்டு போனார் ஒரே வார்த்தையில். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற, எல்லாரும் வீட்டுக்கு அன்றாட தேவைக்காக பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டர் விலையை 400 ரூபாய்க்கு இருந்த கேஸ் சிலிண்டர் விலையை இன்னைக்கு உயர்த்தி 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 இன்றைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. இப்போது இந்த எளிய மக்களினுடைய வாழ்க்கையை வந்து இவ்வளவு தூரம் வஞ்சிக்கிற ஒரு வேலையை தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டே இருக்கிறதே, இதை பற்றியெல்லாம் திரு விஸ்வகுரு அவர்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் வரவே வராதா? ஏங்க தமிழில் கையெழுத்து போடலைன்னு சொல்லியெல்லாம் உங்களால் பேச தெரியுதே, உண்மையில் அது உண்மை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து தமிழில் தான் கையெழுத்து போட்டுட்ருக்காங்க. அப்படி கையெழுத்து போடாத ஒரே நபராக அவர்கள் கட்சியை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறார். அதுவும் வந்து இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது. அப்படி இருக்கும்போது கையெழுத்து தமிழில் போடலைங்கலாம் வருத்தப்படுறாரு திரு மோடி அவர்கள். எளிய மக்களுக்கு கேஸ் விலையை குறைக்கணும்னு ஒரு எண்ணம் திரு மோடி அவர்களுக்கு வரமாட்டேங்குது. அந்த வருத்தம் திரு மோடி அவர்களுக்கு இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கும்போது தான் நமக்கு உள்ளபடியே மிக வருத்தமாக இருக்கிறது. 3வது முறை இந்திய நாட்டினுடைய பிரதமராக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் வடநாட்டு மக்கள். கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக அந்த வேலையை செய்யவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறார்கள். அதனால்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செம்மட்டி அடியாக 40க்கு 40 இடங்களிலும் உங்களை தோற்கடித்திருக்கிறார்கள், உங்களுடைய மூக்கை உடைத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்கள நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல இந்த வடநாட்டு மக்கள், அவங்களுக்காகவாச்சும் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இந்த கேஸ் சிலிண்டர் விலையை குறைச்சிருக்கணும். அந்த எளிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற அந்த கேஸ் சிலிண்டர் விலையை ஏதாவது கம்மி பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் உங்களை நம்பி ஓட்டு போட்டவர்களையும் நீங்கள் கழுத்திருக்கிற வேலையைத்தான் திரு மோடி அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சகாவாக இருக்கக்கூடிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தொடர்ச்சியாக இதே போன்ற வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ
இப்போ இதையெல்லாம் பேசிட்டு வாய்கிழிய திரு மோடி அவர்கள் நேற்று ராமேஸ்வரத்தில் என்னென்னமோலாம் பேசுகிறார். நாங்கள் தமிழ்நாட்டிற்கு அத்தனை நிதியை அள்ளி வழங்கியிருக்கிறோம், அப்படி அள்ளி வழங்கியிருக்கிறோம், இப்படி அள்ளி வழங்கியிருக்கிறோம்னு. நீங்கள் கிள்ளி கூட போடலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்க சார். சார் 2152 கோடி சார் நாங்கள் கேட்ட நிதி சார். கேட்டதுக்கு உங்களுடைய அமைச்சர் ஆன் த ரெக்கார்டாக என்ன பதில் சொன்னாரா சார்? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நியாயமாக மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை 5 மாதமாக நிலுவையில் வைத்திருக்கிறீர்கள். அதை திருப்பி கேட்டதற்கு உங்களுடைய நிதியமைச்சர் என்ன பதில் சொன்னாங்கல்ல, ஆன் த ரெக்கார்டாக சொன்னாங்கல்ல சார். இதெல்லாம் ஆன் த ரெக்கார்டாக சொல்லிவிட்டு அதையெல்லாம் எதை பற்றியுமே பேசாமல் திரு மோடி அவர்கள் நான் அதை செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன், வெறும் சப்பை கட்டி கொண்டிருக்கிறீர்களே திரு மோடி அவர்களே. உங்களால் இந்த நாட்டு மக்கள் அடைந்த பயன் என்ன சார்? 56 இன்ச்சு மார்பு இந்த உலகத்திலே எவனுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களிடம் உங்களை பெருமைப்பித்துகிறார்களே, அந்த பெருமைக்கு ஏற்றவாறாவது எதையாவது ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? மாறாக எதை செய்திருக்கிறீர்கள்? மக்களுக்கு தொடர்ச்சியாக துன்பம் ஏற்படுகிற விஷயத்தையே செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிறுபான்மையின மக்கள் மீது தொடர்ச்சியாக உங்கள் வன்முறை வெறியாட்டங்களை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதை தவிர நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஆகவே இந்த போக்கை தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விடயங்களை ஒன்றிய அரசு செய்து கொண்டே இருக்குமானால் இதை பார்த்து கொண்டு மக்கள் எப்போதும் இதே போல இருக்க மாட்டார்கள். தொடர்ச்சியாக உங்களை எதிர்த்து இந்த நாட்டில் மிகப்பெரிய கலகம், மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். நிச்சயமாக இந்த நாடு மிக விரைவில் ஒரு புரட்சியை சந்திக்கவிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக்கொண்டு, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக தீபரவட்டும் சேனலுக்கு எப்போதும் தந்து கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம்.